அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமாவாசை வழிபாடுதாங்க. அமாவாசை நாளில் நம்ம எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அமாவாசை நாட்டில் மறந்தும் இந்த 6 பொருட்களை நீங்கள் வாங்கிடாதீங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்கள் பார்க்காதீங்களாக இருந்ததுன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளில் நம்ம எப்படி வழிபடணும் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அன்று காலை எழுந்து ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை பார்த்தோன்னா தர்ப்பணுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. மதிய வேளை தர்ப்பணுக்கு மிகவும் உகந்த நேரமாக சொல்லப்படுது. தர்ப்பணம் கொடுக்க போது பார்த்தீங்கன்னா தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையுடைய பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம். தர்ப்பணம் செய்த பின்னருக்கு தான் வீட்டுக்கு திரும்பிய வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்துங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்றணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு, காரம் பல வகைகளை படைத்து வழிபடுங்க. தலை வாழை இலை படையில் போட்டு வணங்கணும். கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக அன்றைய தினம் நீங்கள் வணங்கலாம். பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரையுமே வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்து வீட்டு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தான் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம், பூண்டு ஆகியவற்றையும் தவிர்த்துக்கோங்க. தர்ப்பணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்காதீங்க. தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும். இந்துக்களுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின்படி தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஏதாவது மத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுதுன்னே சொல்லலாம். அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி போன்ற திதிகளை இவற்றில் மிக முக்கியமானது தான் அமாவாசை திதியும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாக சொல்லியிருக்காங்க. இந்த நாளை செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என சில விஷயங்களும் இருக்குதுங்க. அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு உரிய நாளாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபட வேண்டிய நாள் தான். இந்து சாஸ்திரத்தைப்படி துடைப்பான் என்பது மகாலட்சுமியுடைய தொடர்புடைய ஒரு பொருளாக இருக்குது. இதனால தான் அமாவாசை என்று துடைப்பத்தை வாங்கினால மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாக நேரிடுமா. இதனால் பணவரவு தடைப்படுவதோடு திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக செலவுகளும் அதிகரிப்பதாக சொல்லியிருக்காங்க. அமாவாசையும் பௌர்ணமியும் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கும் சனி பகவான் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த நாளில் மதுபானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்துக்கோங்க. சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்தினாலே அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்காத துரதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். அமாவாசை நாட்களையும் மதுவையும் அசைவதை சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. வாங்குவது வச்சுக்காதீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படும் கேடு பலன்களும் அதிகரிக்க கூடுவதாக சொல்லியிருக்காங்க. அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா கோதுமை தானியம் இல்லை கோதுமை மாவு ஆகியவற்றை அமாவாசை நாளில் வாங்குவதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதுமே நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுதா. இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அமாவாசை நாட்களில் வாங்கக்கூடாத ஒரு பொருள் என்னன்னா அது எண்ணெய் தாங்க. எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் பார்த்தோன்னா சனி பகவானுடன் தொடர்புடைய பொருள் தான் இருப்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலனை அளிக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்லது நடக்க வேண்டும்னா இந்த நாளில் நீங்கள் எண்ணெய் குளியலை தவிர்த்துக்கோங்க. அமாவாசை நாட்களில் நீங்கள் பூஜை பொருள் வாங்கலாமா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை என்பது பித்ரு கர்மா செய்வதற்கான நாளாக சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்க இந்த நாளில் வீட்டுக்குரிய இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இருக்கின்ற ஊதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவதை உள்ளிட்டவைகளை தவிர்த்துக்கணுமா. அதற்கு பதிலாக இந்த நாளில் நீங்கள் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது நன்மைகளையும் புண்ணியங்களையும் உங்களுக்கு தேடித்தரும். என்று நீங்கள் படையலாக இட்ட உணவை பார்த்தோம்னா வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும். 5 பேருக்கு தானமாகவும் கொடுக்கலாம். அமாவாசை என்று வாசலை கோலம் போடாதீங்க.
அமாவாசை தினத்தில் காலையில் வீட்டும் சுத்தம் செய்யவோ சமையல் அறையோ பூஜை அறையோ சுத்தம் செய்யாதீங்க. காலையில் நீண்ட நேரம் தூங்காதீங்க. காலை 5 முதல் 6 மணிக்குள்ளே எழுந்துடுங்க. வீட்டில் உள்ள அனைவருமே குளித்துடணும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலுமே வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு விளக்கேற்றி இருக்கணும். பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தானியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணுமா. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும். மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க. வெளியாட்களை வீட்டிற்குள் அழைத்து உணவளிக்க கூடாதுங்க. அப்படி உணவளிப்பதாக இருந்துச்சுன்னா பகல் 12 மணிக்குள்ள பிறகுதான் உணவளிக்கணுமா. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஒற்றை இலையாக போடக்கூடாது, இரட்டை இலைகளை போட்டு தான் படையல் இடணும். பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்காதீங்க. ஒரே இடத்துல வைத்து படையல் போட்டு வழிபடுங்க. காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருகளுக்கு படையல் இடணும். அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. அமாவாசை நாட்களை நகம் வெட்டுவதை தவிர்த்துக்கோங்க. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்காதீங்க. நெற்றியில் குங்குமமோ திருநீறு இல்லாமல் இருக்காதீங்க. பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்யணும். குளிக்காமல் சமையல் அன்று அறைக்குள் செல்லாதீங்க. அமாவாசை நாளில் படையல் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை பெறுவதற்காக தான் செய்யக்கூடியது. நைட்டி போன்ற உடைகளை அணிந்து சமைக்காதீங்க. புடவை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து சமைப்பது விளக்கேற்றுவது நல்ல பலன்களை அளிக்கும். தானம் செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று 5 பேருக்கோ அல்லது 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. 1 கிலோ அரிசி ஒருவருக்கோ, 1 கிலோ பசுபருப்பு ஒருவருக்கோ, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கோ, 1/2 கிலோ நெய் ஒருவருக்கும், முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒவ்வொருக்குன்னு 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்கோங்க. இந்த 5 தானங்களை யாருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாங்க. வருடம் முழுவதுமே வரும் அமாவாசையில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலுமே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது தான் ஏதாவது குறை ஏற்பட்டு இருந்தாலுமே அதனால் ஏற்படும் பித்ருதோஷமானது அமாவாசை நாட்களை கொடுப்பதினால் நீங்கி விடுவதாக சொல்லியிருக்காங்க. பங்குனி அமாவாசையில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதுமே அல்லது அவருடைய படத்தை வீட்டில் வைத்து தூப தீப ஆராதை காண்பிப்பதும் வழிபடுவதும் குலதெய்வ சாபத்தை தோஷத்தை நீக்குவதாக சொல்லப்படுது. அமாவாசையில் உணவு என்பது உண்ணாமல் தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசையில் விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுது. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது விசேஷ சக்திகளை கொடுக்குங்க. உங்களுடைய இருக்கும் கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யுங்க. அமாவாசை நாளில் விரதம் இருப்பவங்க விரதம் இல்லாதவங்க என்று யாராக இருந்தாலும் கூட புலால் உண்ணுவதை தவிர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவை சேர்த்து தவிர்க்க வேணும். அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்களும் இருக்குதுங்க. குலதெய்வ அருள் பெறவும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதை ஒழிக்க விடுவது செய்ய வேணும். அமாவாசை நாளில் முன்னோர்களை ஆசை பெறுவது குலதெய்வத்தை வணங்குவது தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை நீங்கும். திருமண தாமதம் ஏழ்மை விலகி உங்கள் அனைத்து முயற்சிகளும் நல்ல வெற்றி ஏற்படும். வருடத்தில் எந்த வழிபாட்டு வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர்களுக்கு வழிபாடு மட்டும் முழுவதும் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிவிச்சிருக்காங்க. மதுக்காரனாக இருக்கக்கூடிய சந்திரனும் பிதுக்காரங்கனாகிய சூரியனுமே ஒன்றாக இனியும் காலம்தான் அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமது பாகிஸ்தானம் வலிமை பெறுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். பித்ருக்கள் பார்த்தோம்னா சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாதத்தால் தான் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். காலை 6:30 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியலைனாலும் சூரியன் மறைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாம். ராக காலம், ஏமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. மதிய வேளை தான் தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த நேரம். தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய குலதெய்வம் 3 தலைமுறை பெயர்களை கோர வேண்டும். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களையுமே முறையாக வழிபட்டு வணங்கி வந்தீங்கன்னா அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமுமே அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க,
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.